ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 45வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அர்ஜுனன் இந்த ஒரு நிலையில் இவ்வளோ பெரிய ஒரு பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு வராரு. அப்படி ஒரு இந்த அளவுக்கு வந்துட்டோமா, இந்த அளவுக்கு துணிச்சிட்டோமா, நம்ம வெறும் ஒரு ராஜ்யத்துக்காகவா அப்படின்ட்டுலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது அதை எடுத்து 46வது ஸ்லோகத்தில் நமக்கே கேட்குறதுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு, ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னு பார்க்கலாம். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத். யதிமாம் அப்பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயக, என்னோட கையில் வில்லு அம்பு போல எந்த ஆயுதங்கள் இல்லாத போதிலும் தார்த்தராஷ்டிரா ரணேஹன்யுஹு, அவங்க என்னை தாக்க வந்தாலும் சரி, நான் அவங்கள திரும்ப தாக்க மாட்டேன். அதுக்கும் மேலே அவங்க என்னை கொலையே செஞ்சாலும் தன்மே க்ஷேமதரம் பவேத், அதுவே ரொம்ப நல்லது, அதுவே ரொம்ப சிறந்ததாக தான் எனக்கு தோணுதுன்னு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறான் இப்போ அர்ஜுனன். எதனால் இப்படி அர்ஜுனன் அப்படின்னா, கடந்த சில ஸ்லோகங்களாகவே அர்ஜுனனோட மனநிலை பார்த்திங்கன்னா, அதாவது சரியாக எப்போ சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக கிருஷ்ண பகவான் தேரை கொண்டு போய் 2 சேனைகளுக்கு நடுவில் நிறுத்துறாரு. கரெக்டாக துரோணர் பீஷ்மருக்கு எதிர நிறுத்துறாரு. அப்போது அவங்கள பார்த்த உடனே திடீர்னு கருணை ஏற்படுது, இரக்கம் வருது அர்ஜுனனுக்கு. கண்ணிலெல்லாம் தண்ணி தேங்கி நின்று அப்போ தான் மனநிலை மாற ஆரம்பிக்குது அர்ஜுனனுக்கு. அப்போது அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது அர்ஜுனனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சால், இந்த யுத்தம் நடந்தால் எல்லாரும் அழிஞ்சிருவாங்களே, எல்லாரும் அழிஞ்சா குலதர்மங்கள் அழிஞ்சிருமே, குலதர்மங்கள் அழிஞ்சா தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதர்மம் தலை தூக்குமே, அதர்மம் தலை தூக்கினா பெண்களுக்கு எல்லாருக்கும் அவமதிப்பு ஏற்படுமே, அதனால் இந்த சொசைட்டி எல்லாமே அழிஞ்சு போயிடுமே, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன். அதையும் தவிர முன்னோர்களே கீழ் உலகங்களில் விழற நிலைமைக்கு வந்துடுவாங்களே, ஏன்னா அவங்களுக்கு காரியம் செய்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எங்கெல்லாமோ அப்படியே அர்ஜுனனோட நினைவு போய் அப்படியே படிக்கட்டாக இதை பில்ட் பண்ணி இதை ஏற்றி நினச்சி கடைசியில் இப்போது இந்த ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுற அளவுக்கு அர்ஜுனனோட மனநிலையும் வந்துடுச்சு. அதாவது என் கையில் ஆயுதங்களே இல்லைனாலும் அப்பா அவங்க என்னை தாக்க வந்தாலும் நான் திரும்ப தாக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை கொலை செஞ்சாலுமே அது எனக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ விஷயங்களை செஞ்சு அதுக்கு உண்டான பாவங்களை நான் சேர்த்துக்கிறத விட அவங்க கையால் நான் இறக்குறதே மேல் அப்படின்ற அளவுக்கு அர்ஜுனன் இந்த மனநிலைக்கு வந்துட்டான். திரும்ப நான் அர்ஜுனன் இந்த மனநிலைக்கு வந்துட்டான்னு சொல்கிறது எதுக்காகனா, இது சரியானதுன்னு சொல்லவே இல்லை. அர்ஜுனன் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியாக பேசினான்றது தான் விஷயம். இன்னும் பகவான் முழுசாக கேட்டு முடிக்கலை. அர்ஜுனனுக்கு இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது, சொல்லட்டும். அதை நம்மளும் தொடர்ந்து கேட்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.